அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை எதிர்த்து அதே வாரணாசி தொகுதியில் களமிறங்க தயாராக இருக்கிறேன், மக்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் அதை ஏற்று செயல்படுவது என்று ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இப்போது இந்த கேம், இந்த விளையாட்டு, இந்த தேர்தல் திருவிழா நரேந்திர மோடி வெர்சஸ் ராகுல் என்று இருந்ததை மோடி வெர்சஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று மாற்றுவதற்கான ஒரு முயற்சியா? ஏன் இதுபோல குறிப்பிட்ட விஐபிகளை மட்டுமே குறிவைத்து போட்டியிடுகிறார்கள்? ஏன் பறந்துபட்டு ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம் என்று ஒவ்வொரு மாநிலமாக டெல்லிக்கு அடுத்து அடுத்தடுத்த மாநிலங்களை சென்றடையாமல் டெல்லிக்கு அடுத்து ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடுகிறோம், நரேந்திர மோடி எதிர்த்து போட்டியிடுவோம் என்று ஆம் ஆத்மி கட்சி ஏன் விஐபிகளை குறிவைத்து போட்டியிடுகிறது? இதற்கான காரணம் சித்தாந்தங்களை தாண்டிய விஷயமா? அப்படியானால் இந்தியாவில் அரசியல் கட்சிகள் இன்னமும் சித்தாந்த ரீதியாக இயங்குகின்றனவா, அல்லது தனிமனித தேர்தலை தனிமனிதர் நம்பி தேர்தல் சந்திக்கும் நிலைமை வந்துவிட்டதா? அமெரிக்காவை போல அதிபர் தேர்தல் நடத்தப்படுவதை போல இங்கும் கூட நரேந்திர மோடியா, ராகுல் காந்தியா, அரவிந்த் கெஜ்ரிவாலா என்று தனி மனிதர்களை பார்த்தே வாக்களிக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தேர்தல் என்று வரும் காலகட்டங்களில் பிரச்சாரங்களில் கட்சிகளையும் அதன் கொள்கைகளையும் விட அந்தந்த கட்சிகளை பிரதிபலிக்கும் தலைவர்களே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள். நமது தேர்தல் முறை அமெரிக்க தேர்தலை போல அதிபரை நேரடியாக தேர்ந்தெடுப்பதில்லை என்றாலும் ஓட்டு போடும் வாக்காளர்களில் கணிசமானவர்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற பிம்பத்தை மனதில் நிறுத்தியே வாக்களிக்கிறார்கள். எனினும் பல தேர்தல்களில் இல்லாத வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தனிநபர் குறித்த அடையாளங்களை அதிகமாக முன்னிறுத்துவதாக தெரிகிறது. அதனால்தான் பாஜகவை காட்டிலும் நரேந்திர மோடி அதிக போற்றுதலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகிறார். இதே நிலைதான் ஆம் ஆத்மி கட்சியை விடவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது குணநலன்களும் செயல்பாடுகளும் விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசிய ஊடகங்கள் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற முக்கோண மோதல்களையே முதன்மைப்படுத்துகின்றன. அதுவும் வாரணாசியிலிருந்து மோடி போட்டியிடப் போகிறார் என்றதும் பரபரப்பு அதிகரித்துவிட்டது. அவரை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரடி போட்டி ராகுல் வெர்சஸ் மோடி என்பதை மோடி வெர்சஸ் கெஜ்ரிவால் என மாற்றும் முயற்சியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இரண்டு பிரதானமான கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, வாரணாசியை நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்தது ஏன்? அதன் மூலமாக ஏதேனும் ஒரு மெசேஜ், ஏதேனும் தகவல் இந்த நாட்டுக்கு பரப்பப்படுகிறதா என்ற பிரதானமான கேள்வி. இரண்டாவதாக, ஏன் தனி மனிதர்களை குறிவைத்து இந்த பிரச்சாரங்களும் தாக்குதலும் பரப்புரைகளும் நடக்கின்றன? ஏன் சித்தாந்த ரீதியாக தாக்குதல் நடத்தப்படவில்லை? அப்படியான சித்தாந்த ரீதியாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் கிடையாதா இடதுசாரியில் தவிர என்ற பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இந்த ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். இன்னும் மிக விரைவில் ஆம் ஆத்மி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். நான் தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, அவருடைய வெற்றி, அவருடைய வரலாறு, அவருடைய எதிர்கால திட்டங்கள், இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமா நீங்க சொல்லக்கூடியது குஜராத்ல அவர் காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சி உங்களுடைய பார்வையில. அப்படி இருக்கும்போது குஜராத்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதியில் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல அங்கிருந்து ஒரு தொகுதியில போட்டியிடாம யூபியில இருக்கக்கூடிய, அதுவும் வாரணாசியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? யூபியில கூட நிறைய தொகுதிகள் இருக்கின்றன. அதாவது குஜராத்தில் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். குஜராத்தில் இருந்து அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுப்பது குஜராத்தை தாண்டியும் அவர் பிரபலமாகி இருக்கிறார் என்ற ஒரு காரணம் அவர் பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். இந்த குஜராத்தின் வளர்ச்சி இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுவதன் மூலம் மிக அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் ஒரு மாநிலத்தில், ஒரு மாநிலத்தை தாண்டி கூட எங்களால் வெற்றி பெற முடியும் என்ற மிக முழு நம்பிக்கையோடு இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேறு ஒரு மாநிலத்தில் போட்டியிடுகிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? குஜராத்லயே போட்டிட்டா குஜராத்தை தாண்டி போட்டிட்டு இருக்க வேண்டியதுதான் இவரோட அழகு தெரிஞ்சிருக்க. இதே விமர்சகர்கள் விமர்சனம் செய்வார்கள். குஜராத்தை தாண்டியும் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு, அதை ஒரு அரசியல் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு மிக அறுதியாக உறுதியாக சொல்வதற்கு. நேரடியாக குஜராத்ல இருந்து கிளம்பி தஞ்சாவூர்ல போட்டியிட வேண்டியதானே?
அதாவது நீங்க சொல்ற இடத்துல நான் சொன்ன இடத்துல போட்டிட வேண்டியல. நீங்க சொன்னது வந்து நான் உங்களுக்கு தான் வந்து நரேந்திர மோடி அலை தாண்டி சுனாமியே வீச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க வந்து சுனாமி வீசுது புயல் அடிக்குன்னு சொல்லிடுறீங்க. ஏன் நீங்க வந்து வாரணாசி தஞ்சாவூர் வந்துருங்க, நாகப்பட்டினம் வந்துருங்க, நீலகிரி வந்துருங்க. அதே மாதிரி ஒரு இடம், அதாவது நமக்கு தஞ்சாவூர் முக்கியமா இருக்கலாம். அதே மாதிரி வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம், அந்த மாநிலத்தில் போட்டியிட்டு நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்வது ஒரு காரணமாக இருக்கலாம். வாரணாசி அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியை எடுத்து போட்டியிடுகிறார்கள். எல்லா 543 பாராளுமன்ற தொகுதிகளும் முக்கியமான தொகுதிகள் தான். குஜராத்தை தாண்டி நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லலாம். இது ஒரு இது. இன்னொன்று, நீங்க சொல்ற மாதிரி தஞ்சாவூர்ல போடலாம், எங்க வேணாலும் போடலாம். அது யாரும் இந்த இடத்துல போடுறதுனால இந்த இடத்துல போடக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆக ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் மாநிலத்தை தேர்ந்தெடுத்து போட்டியிடும். அதை தாண்டியும் சில விஷயங்கள் இருப்பதாக நான் தொடர்ந்து விவாதிக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன். இந்த ஏற்கனவே தமிழக இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி நம்ம வந்து தமிழகத்தில் போட்டிடுவாங்க அப்படின்னு பேசப்பட்டது. கர்நாடகாவில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. பெல்லாரியில அவங்க அடுத்த தலைமுறையில் வந்து அடுத்த தலைவர்கள் போட்டிட்டாங்க. இது மாதிரி நிறைய இடங்கள்ல தலைவர்கள் போட்டிடுறது வந்து அதாவது டெல்லியை தாண்டி யூபியை தாண்டி மற்ற இடங்களில் போட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஜனநாயகத்தில் வழக்கமான நடைமுறைன்னு பாக்குறதா அல்லது நரேந்திர மோடி வாரணாசியை தேர்ந்தெடுத்ததற்கான பின்னணி காரணங்கள் இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? அதாவது முதல்ல தங்கை தமிழிசை சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்ட நீங்க கேட்ட கேள்விகளை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். முதலில் வந்து மோடி வந்து வாரணாசியை தொகுதியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருந்த அந்த விளம்பர குமிழி, அதாவது பபுள் உடைந்து விட்டது என்று நான் எண்ணுகிறேன். தேசம் முழுவதும் அலை வீசுகிறது என்று சொன்னார்கள். நீங்களே சொன்னீர்கள் இந்திரா காந்தி அவர்கள் 2 இடங்களில் நின்றார்கள் என்று. இந்திரா காந்தி வந்து ஏற்கனவே வட இந்தியா தென்னிந்தியா என்று சொல்லி ஹிந்தி ஸ்பீக்கிங் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் இப்படி வந்து ஒரு 2 கல்ச்சுரல் ஒரு கலாச்சார வேறுபாடு இந்தியாவிலே வந்து இந்தியா பிறந்த நாளில் இருந்து இருக்கிறது. ஆகவே இந்தியா முழுவதுக்கும் சேர்ந்த ஒரு தலைவர்கள் என்று சொல்லுகிற முறையிலே இந்திரா காந்தி அவர்கள் வட இந்தியாவிலே ஒரு இடத்திலும் தென்னிந்தியாவிலே ஒரு இடத்திலும் நின்று தான் வந்து இந்தியா முழுமைக்கும் தான் சொந்தம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த போட்டி நடந்தது. ஆனால் அதையும் இதை நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வந்து முரளி மனோகர் ஜோஷி என்று சொல்லி தத்துவார்த்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மூத்த தலைவர். அவர் வந்து எனக்கு இது கடைசி தேர்தல், நான் இந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லி கண்ணீர் மல்க கேட்ட போதும் கூட அவரை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு அதுல போய் மோடி நிக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் ஏற்கனவே இருந்த தொகுதியை விட்டுவிட்டு கல்ராஜ் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய மூத்த பாஜக தலைவர் இருந்தவரை வந்து புடரியை பிடித்து தள்ளிவிட்டு லக்னோவில் போய் நிற்கிறார். ஆகவே இந்த தேசம் முழுவதும் மோடி அலை என்பது இந்த ஒரு நடவடிக்கையின் மூலம் உடைந்து விட்டது. ஆகவே அதை வந்து அவங்க அப்படி பார்க்கவே சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதி இல்லை என்று நான் எண்ணுகிறேன். ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா, ஏன் மோடி யூபியில போடுறாரு, நீங்க அதுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கான்னு ஒரு அருமையான கேள்வியை நீங்க கேட்டீங்க. அதுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மோடியினுடைய பிரசன்ஸ் வந்து யூபியிலையும் பீகார்லையும் வாக்காளர்களை வந்து கம்யூனலா போலரைஸ் பண்ணும். அவர் வந்து இருக்கிற ஏன்னா அவர் ஒரு மெஜாரிட்டேரியன் அரசியலுடைய அடையாள சின்னம். அவர் வந்து குஜராத்தில் வந்து 2000 இஸ்லாமியர்களை உயிரோடு கொண்ட பிறகும் கூட அவரால் வெற்றி பெற முடிந்தது, அடக்கி ஆள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நியூ கான்செப்ட் இன் பொலிட்டிக்கல் இந்தியன் பாலிடிக்ஸ் அதை கொண்டு வந்து யூபியில இறக்குமதி பண்ணுகிறார். ஆகவே இப்பொழுது யூபியிலையும் பீகார்லையும் இதை போல வந்து ஒரு கம்யூனல் போலரைசேஷன், மத ரீதியான அணிதிரட்டலுக்கு மோடி வந்து ஒரு கருவியாக நிச்சயமாக பயன்படுவார் என்று ஒரு பெரிய கான்செப்டை தான் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை வந்து வரக்கூடிய நாட்கள் சொல்லும். இந்தியா இப்படிலாம் வந்து ஒரு போலரைஸ் ஆச்சுன்னா அதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது. யூபியில போட்டி போடுறது மூலமா போலரைஸ் ஆகும் என்று எப்படி ஒரு கான்செப்டை இவங்க கொண்டு வராங்க? யூபி ஒரு மாநிலம், இந்த இந்தியாவிற்குள்ள ஒரு மாநிலம். இன்னொன்று, எனக்கு அண்ணன் சொல்றதுல இந்திரா காந்தி இவங்க உதாரணம் காண்பிக்கிறார்கள். கடந்த 9 ஆண்டு காலமாக இவர்கள் எந்த பிரதம அமைச்சருக்கு கீழே பணியாற்றினார்கள்? இன்று கூட மோடி அவர்களாவது குஜராத்தில் இருந்து வாரணாசிக்கு போய் மக்களை சந்தித்து நான் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் பிரதம அமைச்சராக வருகிறேன் என்று சொல்கிறார். கடந்த 9 ஆண்டு காலமாக மக்களையே சந்திக்காத பிரதம அமைச்சர் மன்மோகன் சிங் அடியில் தான் இவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒரு எம்பியா இருக்கணும் தான் சொல்லுதே தவிர மக்களவை ராஜ்யசபா எம்பியா லோக்சபா அரசியல் சாசனம்
குஜராத்ல பிறந்தா குஜராத்ல தான் போட்டி போடணும்னு சொல்லலையே. அப்ப அதே அரசியல் சாசனம் நாங்கள் சொன்னால் அது சரியில்லை என்று அதே அரசியல் சாசன வழியாக எங்கள் அவர் வந்து நீங்க சட்ட ரீதியா தப்பு பண்றீங்கன்னு சொல்ல அவர் சொல்றது என்னன்னா, நீங்க வாரணாசியை தேர்ந்தெடுத்தது மூலமா ஒரு மெசேஜ் பாஸ் பண்றீங்க, ஒரு கம்யூனல் போலரைசேஷன். ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்டால் எப்படி? வாரணாசி இந்தியாவில் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி. அந்த பாராளுமன்ற தொகுதி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு தொகுதியில் போட்டியிடுவது இந்த இந்தியாவோ தமிழகமோ பார்க்காததல்ல. தமிழக முதலமைச்சராக இருந்தவர்கள் இன்னொரு தொகுதியில போய் போட்டி போடுறாங்க. ஆக இதை என்னமோ உடனே வந்து இது ஒரு தவறான ஒரு நிகழ்வாக இதை சுட்டி காண்பிப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறான நிகழ்வா சுட்டி காட்டுறீங்க சொல்றீங்க. நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வந்து தெரியக்கூடிய விஷயம், அவர் வந்து நேரடியாக சொன்னார், மத ரீதியாக இரண்டுபட்டு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் இந்த பாரதிய ஜனதா கட்சியோட முயற்சி அதுதான் உண்மையாக இருக்குமானால் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் ஏன் போட்டியிட நரேந்திர மோடி? மெசேஜ் ரொம்ப கிளியராகவே போய் சேர்ந்திருக்குமே. மோடி வெர்சஸ் கெஜ்ரிவால் வியூகமா நேர விரயமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு ஞானி. நேற்று வரை எழுத்தாளராக, நாடக ஆசிரியராக, அரசியல் விமர்சகராக இருந்தவர் இன்று ஆம் ஆத்மியாக மாறி இருக்கிறார். அது விஐபி அந்தஸ்தாக கூட இருக்கலாம், சாமானியர் என்று பொருள்பட்டாலும் கூட. திரு ஞானிட்டு தான் நான் கேட்க விரும்புறேன், உங்களுடைய கட்சி முதல் முறையா பல முறை நீங்க வந்து இது வரைக்கும் கருத்து சொல்லிட்டே வந்திருக்கீங்க, முதல் முறையா பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நீங்க வந்திருக்கீங்க நினைக்கிற ஒரு கட்சி சார்பா இருக்கிறதுனால, உங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி இதற்கு முன்னால் டெல்லியில நின்னது, டெல்லியை மையமாக கொண்டு அரசியல் துவங்கிச்சு. அங்க ஒரு 2ஆம் இடத்தை பிடிக்க முடிஞ்சது, காங்கிரஸ் ஆதரவுனால ஆட்சியும் பிடிக்க முடிந்தது. அப்ப அந்த அரசியல் அங்கு துவங்கிய அரசியல் பயணம் அடுத்தடுத்து ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம் என்று விரிவடையாமல் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி இப்படி தனிநபர்களை மையப்படுத்தி விரிவடைவது, இதுதான் நீங்கள் பரப்ப விரும்பிய, நீங்கள் கொண்டு செல்ல விரும்பிய ஒரு சித்தாந்தமா? நீங்கள் தனி மனிதர்களை குறிவைக்கிறீர்களா அல்லது சித்தாந்தங்களை மாற்ற விரும்புகிறீர்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன முதல்ல நீங்க என்ன பத்தி சொன்ன ஒரு வர்ணனையை சரி பண்ணி ஆனோம். தவறா சொல்ல, தவறா ஒண்ணு சொல்ல, ஒரு விளக்கம் தான். நீங்க தவறா ஒண்ணு சொல்ல, அது ஒரு இயல்பாக தோன்றக்கூடிய கருத்து தானே. நேற்று வரை எழுத்தாளராக இருந்த, நேற்று வரை பத்திரிகையாளராக இருந்த, நேற்று வரை விமர்சகராக இருந்த அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? தமிழிசை இருக்காங்க, அவங்க இன்னைக்கு டாக்டர் இல்லையா? இப்போ மருத்துவர் தானே இருந்தாங்க. அவங்க திரும்பி போனதுக்கு பிறகு அவங்க மருத்துவர் வேலையை பார்க்க தான் போறாங்க. நாளைக்கு மருத்துவராக தான் இருக்க போறாங்க. கடந்த காலம் அல்ல, இப்போதும் ஒரு மருத்துவர் தான், இப்போதும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் தான். அதனால அதே போல நான் ஆம் ஆத்மி கட்சியில இருந்தாலும், அரசியலில் தொடர்ந்து இயங்கினாலும், எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் அது என் தொழில், அதுவும் ஒரு பக்கம் அந்த வேலையை வரை நீங்கள் பத்திரிகையாளர் இருந்தபோது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்து பத்திரிகையாளர் மட்டுமே பார்க்கப்படும். இப்போது நீ ஆம் ஆத்மி கட்சியோட விமர்சனமா பார்க்கப்படும். இனிமே நீங்க காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் நீங்க விமர்சனம் பண்றத ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு. எங்க எப்போது என்னவா இருந்தாலும் நடுநிலைமையோடு தான் விமர்சனம் செய்யக்கூடிய ஆள். ஆம் ஆத்மி மீது எனக்கு விமர்சனங்கள் இருந்தால் சொல்லுவோம், பகிர்ந்து கொள்ளுமே. ஒரே ஒரு வேறுபாடு தான், ஆம் ஆத்மி மீது எனக்கு விமர்சனம் இருந்தால் அது இந்த அமைப்பு இன்னும் வளர வேண்டும் என்ற அக்கறையில சொல்லுகிற விமர்சனமா இருக்கும். வெளியில இருந்து விமர்சிக்கக்கூடியவர்கள் இந்த கட்சி அழிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற விமர்சனம் இருக்குல்ல, அந்த மாதிரியாக அது இருக்காது. வேறுபாடு. ஆம் ஆத்மி மீது அக்கறையோட விமர்சனம் சொல்லுங்களேன். இல்ல, ஆம் ஆத்மியை பற்றி இப்போதைக்கு நான் விமர்சனம் சொல்ல வேண்டும் என்றால், இது வளர்கிற குழந்தை, வளரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. இப்ப இவருடைய கட்சிகளுக்கெல்லாம் 100 வயது ஆச்சு கிட்டத்தட்ட. பாத்தீங்கன்னா நீங்க சங் பரிவாருடைய ஆரிஜினுக்கு போய் பாருங்க, காங்கிரஸோட ஆரிஜினுக்கு போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆரிஜினுக்கு போய் பாருங்க, திராவிட இயக்கத்துடைய ஆரிஜினுக்கு போய் பாருங்க. எல்லாமே 120, 100, 90, 80 வருஷங்கள் ஆன கட்சிகள். ஆம் ஆத்மி என்பது இன்றைக்கு 1 வயது குழந்தை, வளர்ச்சி கட்டத்தில் இருக்கு. அதுதான் கேட்கிறேன். அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உடலும் முட்டமா வளராமல் கை மட்டும் வளருது, கால் மட்டும் வளருது, இடது பக்கம் வளருது. திடீர்னு வந்து நான் நரேந்திர மோடி பக்கம் போறேன், ராகுல் காந்தி பக்கம் போறேன் சொல்லும்போது அதை பத்தி நான் பதிலுக்கு வருவோம். நீங்க கேட்டதெல்லாம் டெல்லியில வந்து போட்டியிட்டு ஒரு தன்னுடைய வலிமையை காட்டிய பிறகு அடுத்த பக்கத்துல ஹரியானா, பக்கத்துல ராஜஸ்தான், யூபி என்று போக வேண்டியதானே. ஏன் அப்படி போகாம இப்படி வரீங்கன்னு கேக்குறீங்கல்ல. எப்படி போக வேண்டும் நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? இந்த வரையறையை நான் கேட்க விரும்புறேன். இந்த வரையறை தீர்மானிப்பது ஏன்னா பாரதிய ஜனதா என்ன கொள்கை வைக்க வேண்டும் என்பதையும், காங்கிரஸ் என்ன கொள்கை வைக்க வேண்டும் என்பதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் தீர்மானிக்கிறார். இல்ல, அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க தீர்மானிக்கிறாரு. இது கொள்கை சம்பந்தப்பட்டதல்ல. பாரதிய ஜனதாவின் கொள்கை தவறாக இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். காங்கிரசுடைய கொள்கை தவறாக இருந்தால் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். எங்கள் கொள்கை தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். என்ன கொள்கை வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்குல்ல, அதல்ல என்ன கொள்கை வைக்க நான் சொல்ல. ஏன் போட்டிருக்கீங்க நான் சொல்லுவது
உங்களுடைய செயல் திட்டம் பறந்துபட்டு போகாமல் சில தனி மனிதர்களை குறிவைத்து நான் சொல்றது நரேந்திர மோடி தனி மனிதர்களை குறிவைக்கல, தனி மனிதரை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற கட்சியாக இன்றைக்கு இருப்பது பிஜேபி தான். இன்றைக்கு பிஜேபி ஓட்டு போடுங்கள், பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள் என்ற கோஷத்தை விட மோடிக்கு ஓட்டு போடுங்கள், மோடிக்கு ஓட்டு போடுங்கள் என்பது ஆரம்பித்தது ஓராண்டு காலமா யாரு? ஓராண்டு காலமா தனிநபர் கெஜ்ரிவால் நீங்க சொல்றாங்க. ஆம் ஆத்மி தான் சொல்லிட்டு நீங்க தனி மனிதரை முன்னிறுத்தின யாரையும் ஒருத்தர் போட்டி போட வைக்க வேண்டியது அதுதான் கேள்வி. அதுதான் கேட்க விரும்புறேன். அதாவது நீங்க வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக ஞானி போட்டியிடாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் நானே போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அவசியமே இல்லை. ஆனால் நரேந்திர மோடி என்கிற தனிநபரை முன்னிறுத்தி அரசியலை தொடங்கினது யார்? அவரை மட்டுமே நம்பி இருக்கிற கட்சி யார் இன்றைக்கு? பிஜேபி தான். ஓட் ஃபார் பிஜேபி கோஷமே இல்ல, ஓட் ஃபார் மோடிங்கிற கோஷத்துல இருக்கு. அப்ப அதனால்தான் பிஜேபியின் சிம்பலாக அடையாளமாக மாற்றப்பட்டு விட்ட மோடியை பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் இருக்கிற போது அதை அடையாளமாக கொண்டு அங்க போய் போட்டியிட வேண்டியிருக்கு. அவர்களுக்கு அதுவும் கூட ரொம்ப அடிப்படையில அவர் 2 முறை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த மாநிலத்திலே அவரால் தொடர்ந்து போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதி அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்தியா முழுக்க போய் தேடிட்டு இருக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்ல. உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப அத்தனமா தொகுதி அவங்க நினைக்கக்கூடிய ஒரு தொகுதியை அவங்க கட்சியிலே இருக்கிற பாவம் வயசான முரளி மனோகர் ஜோஷி கிட்ட பிடுங்கிட்டு அந்த தொகுதியை அவர் குறைச்சி எடுத்து அங்க போய் கொடுங்கலப்பா. எங்க கட்சியில கொடுத்தாங்க, அவங்க போட்டி போடல. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அந்த தொகுதி டெல்லியில போட்டி போட வேண்டிய இவரே உத்தரப்பிரதேச தேடி ஓடுறாருன்னு நான் கேட்கிறேன். மோடியை எதிர்ப்பதற்காக தான் அங்க போட்டி போடுறோம். ஒரு நிமிஷம் விளம்பரம் தானே அது, தெளிவுபடுத்த கேட்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க மோடி அப்படிங்கிற தனி மனிதெல்லாம் முன்னிலைப்படுத்துறது பாஜக அப்படின்னீங்க. அது ஆமா, அவங்க மறுத்தாலும் கூட அது உண்மை. அது இல்ல, அவங்க தான் வந்து உள்ளந்தோறும் மோடி இல்லந்தோறும் தாபனை சொல்லிட்டு மோடியை தான் கூட பாஜக கொண்டு வரும். அது உண்மையான விஷயம் கூட. ஆனா நீங்க அப்படி இல்ல, நாங்க சித்தாந்த ரீதியா போட்டி சொல்லாம நீங்களும் எங்க கட்சியுடைய ஐக்கான் இல்ல அவரை கொண்டு நிப்பாட்டம் சொல்ல இல்ல. சித்தாந்த அடிப்படையில் தான் மோடி எடுத்து போட்டியிட வேண்டியிருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு சித்தாந்தமும் தனிநபரும் ஒன்னு பிஜேபி ஆக்கி வச்சிருக்கு. இப்ப மோடி வந்து மோடியை வந்து வட சென்னையில வந்து தென் சென்னையில வந்து போட்டியிட சொல்லுங்க. அவரே உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தெரிவித்தாரு. 2 நிமிடம் முன்னால இதே ஞானி இதே மடியில 2 நிமிடம் முன்னால எங்க கட்சி வந்து எப்படி போட்டியிடணும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா அவர் வந்து ஏன் வடசென்னை இப்போ நான் சொல்லல. இப்ப நீங்க வடசென்னை போட்டி எடுக்கணும்னு அவங்க என்ன கேட்டாங்க? நீங்க கேட்ட கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சி நான் வந்து பங்கேற்பதற்கு முன்னால் உங்க விவாதத்தை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த விவாதத்தை என்ன சொன்னீங்க? ஏன் அவர் குஜராத்தை விட்டு இங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தா நீங்க தான் கேட்டீங்க. ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்விக்கு தமிழிசை சொன்ன பதில் என்ன? அரசியல் சட்டத்தின் எங்க வேணாலும் போட்டியிடாம சொன்னாங்க. அப்படி எங்க வேணாலும் போட்டியிடும் போது அவர் ஏன் வாரணாசி தேர்ந்தெடுத்துக் கொண்டார்? ஏன் குஜராத்தை தேர்ந்தெடுக்க முடியல? அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அப்படி உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிற போது அங்க போய் போட்டி போடுறோம். அவர் தமிழ்நாட்டில் வந்து இருந்தாருன்னா அங்க எடுத்து போட்டி போடுவோம். அவர் இன்றைக்கு ஒரு சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதை எதிர்ப்பதற்காக தான் அவருக்கு எதிராக போட்டியிடுறாங்க. எங்கள் கொள்கை உங்கள் மதவாதத்துக்கு எதிராக. எங்கள் கொள்கை காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டுகளை அவிழ்த்து விட்டு ஊழலுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக. கேரளா கவர்னர் ஆயிருக்காங்க. என்ன எதிர்ப்பு குரல் இவங்க வந்தது? எதுக்கு ஷீலா தீட்சித் எடுத்து போட்டி போட்டாங்க? இன்னைக்கு விசாரணை அமைக்க முடியாத அளவிற்கு ஒரு பதவியை வாங்கி கொண்டு அவங்க கேரளாக்கு வந்திருக்காங்க. கேரளாக்கு இவங்க வந்தாங்களே, எதிர்ப்பு குரல் கெஜ்ரிவால் வந்ததா? அவர் எதுக்கு அவர் எடுத்து போட்டி போட்டாரு? என்ன இன்டென்ஷன் கேட்கிறேன். விளம்பரம் மட்டும் தான். இதே ஷீலா தீட்சித் பதவி ஏற்க வரும்போது ஏதாவது எதிர்த்தாங்களா? ஊழல் குற்றச்சாட்டோடு தான் வந்து எதிர்க்கிறாங்க. என்ன இன்டென்ஷன் கேட்கிறேன். இதுதான் வந்து ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக கூட வைக்கப்படுகிறது. ரொம்ப நாளாவே காங்கிரஸ் கட்சியை பற்றியும் ஆம் ஆத்மி கட்சியை பற்றியும் பாரதிய ஜனதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய பி டீம் தான் ஆம் ஆத்மி கட்சி என்று சொல்லியிருக்கிறது. சமீப காலமாக கடந்த ஒரு மாதமா பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக பாரதிய ஜனதா தாக்கும் அளவுக்கு காங்கிரஸை தாக்குவதில்லை என்று விமர்சனமும், நரேந்திர மோடியை பற்றி அரை பக்கம் பேசிவிட்டு கடைசி வரையில் இதே போலதான் காங்கிரஸ் கூட இன்று ஒரு வரி மட்டும் இணைத்துக் கொள்ளார் என்று விமர்சனம். அதைத்தான் தமிழிசையும் கேள்வி எழுப்பினார்.
இவங்க ஷீலா தீட்சிக்கு எதிராக கடுமையான குரல் கொடுத்தவர்கள். ஆனால் அவர் கவர்னரா பதவியேற்று ஒரு வார்த்தை கூட கொடுக்கவில்லை. சோ உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இன்னொரு கட்சியாக ஆம் ஆத்மி நீங்கள் பார்க்கிறீர்களா? பாண்டே, முதல்ல என்னுடைய அருமை நண்பர் ஞானிய வெல்கம் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிளப். அவர் என்னால் அதிகமாக மதிக்கப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர். ஆனா இப்ப அவர் ஒரு ஆர்குமெண்ட் என்னால ஏத்துக்க முடியல. அதாவது நான் இன்னும் பத்திரிகையாளர் தான் சொல்றாரு. அதாவது தினத்தந்தியும் முரசொலியும் ஒன்னாயிட முடியாது, ரெண்டும் பத்திரிகை தான். தினத்தந்தியும் நமது எம்ஜிஆரும் ஒன்னாயிட முடியாது. ஆகவே ஞானிய நான் வரக்கூடாதுன்னு சொல்லல, ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்த பிறகு அந்த அடையாளம் தான் மேலோங்கி நிற்குமே ஒழிய, என் தங்கை தமிழிசை டாக்டர்னா எப்படி அவங்க மாப்பிள்ள சவுந்தரராஜன டாக்டர் நான் ஏத்துக்குவேன். இப்ப தமிழிசைட்ட போய் நம்ம டாக்டரா படிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு முழு நேர அரசியல்வாதி. ஆகவே இனிமேல் விஷயம் தமிழிசை டாக்டரா இருக்கிற போது அவர் இன்னும் பிஜேபி பேஷன்ஸுக்கு மட்டுமா வைத்து பார்க்க போறாரு. நம்முடைய அடையாளங்கள் என்ன? இதுவரை எழுத்தாளர், சிந்தனையாளர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஞானி அவர்கள் இனிமேல் சமூக தளங்களிலும் பொது மேடைகளிலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிரமுகர் அல்லது தலைவர் என்றுதான் அறிமுகப்படுத்தப்படுவார். அதுதான் மேலோங்கி நிற்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அது முடிஞ்சிடும். அந்த இன்னைக்கு வாதம் அல்ல. இப்போ பாண்டே, நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, எதற்காக வேண்டி ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு கடந்த 10 நிமிடங்களாக நீங்க என்னையே மறந்துட்டீங்க. இவங்க சண்டை தான், தமிழிசையும் ஞானியும் போடுற சட்டை. இந்த தேர்தல் என்னங்க வச்சுங்க, தேர்தலை முழுவதும் இப்படி கொண்டு போகத்தான் இவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அதாவது இந்த சண்டை முடிந்த 30 நாள் இந்த சண்டை போட்டு மோடி கேஜ்ரிவால் அப்படின்னு போட்டு நாங்க சொல்ல நினைக்கிற எதிர்கால கேள்விகள், இந்த நாட்டுக்கான திட்டங்கள், நாங்கள் முன்னெடுத்து சென்ற பணிகள், இந்த நாட்டை எதிர்நோக்கி இருக்கின்ற மிக ஆழமான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்கிற கேள்விகளுக்கு காங்கிரஸ் கட்சியை தவிர அவர்கள் யாருமே பதில் சொல்லல. இன்னைக்கு கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் பதில் சொல்லிருக்காங்களா? மானிய ஒழிப்புக்கு பதில் சொல்லிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலையை இவங்க ஏத்தாம இருக்க போறோங்கிற உறுதி தர்றாங்களா? வேலை வாய்ப்புகளை முதலீடுகள் இல்லாமல், பெரும் முதலீடுகள் இல்லாமல், வெளிநாட்டு முதலீடுகள் வல்லாமல் எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிற வாதத்தில் கெஜ்ரிவாலும் மோடியும் பங்கேற்கிறார்களா? இல்லை. இத மாதிரியே 2 பேரும் 30 நாள் சண்டை போட்டு தெருவில் போய் ஒரு குடியரசு தின விழாவில் போய் ஒரு நோட்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து மோடி அவர்களும் இவர்களும் இந்த தேர்தலையே ஒரு குழாயடி சண்டையாக மாற்றுவதற்கான முயற்சி தான் கேஜ்ரிவால் போய் அங்க போய் போட்டியிடுகிறார். அப்படின்னா உங்களுடைய பார்வையில நேற்று வரை ராகுல் காந்தி வெர்சஸ் நரேந்திர மோடி என்று பேசப்பட்ட அரசியல் தளம் இன்று நரேந்திர மோடி வெர்சஸ் கேஜ்ரிவால் என்று மாறிவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் நினைக்கிறேன். மக்களை திசை திருப்புறார்கள் நினைக்கிறேன். நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேமஸ் ஸ்டைல்ல ஒரு திருட்டு உண்டு. பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வருவான். பணம் எடுத்து வெளியே வந்த உடனே அவன் மேல நரங்களை அடிப்பான், மைத் அடிப்பான். அவன் பார்த்த உடனே ரூபாய் தூக்கிட்டு ஓடிடுவான். வாக்காளர்களை அதை போல கவனத்தை திருப்புவதற்காகத்தான் இந்த சண்டை. வாக்காளர்களுடைய கவனம் முழு பிரச்சனைகள், தேசிய பிரச்சனைகள், எதிர்கால கேள்விகள், நாட்டின் வளர்ச்சி, நெருக்கடி, இதை பற்றியெல்லாம் இல்லாமல் வெறும் குழாயடி சொண்டையாக, வெறும் அரசியல் விளம்பர ஏமாற்றத்தையாக இந்த தேர்தலை நடத்துவதற்காகத்தான். அதுக்காக அவங்க காங்கிரசுக்கு இடம் இல்லாமல் பண்ணுகிறார். நீங்க சொன்ன உதாரணத்துல யார் பணத்தை எடுத்துட்டு வரா, யார் நரகல தெளிக்கிறார்? காங்கிரஸ் பொதுமக்கள் பணத்தை எடுத்துட்டு வர்றாங்க. இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு ஒருத்தர் நரகல் அடிப்பாரு, ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவாரு சட்டப்பூரா பாரு நரகல் இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த 2 வேலையை தான் அவங்க பாக்குறாங்க. இவங்க எங்களை காங்கிரஸோட பி டீம்ங்கிறாங்க. இப்ப அவரு பீட்டர் ஆரம்பிக்கிற புது கச்சேரி என்னன்னா எங்களை அவர் பிஜேபியோட பி டீம் அவர் சொல்றாரு. 2 பேர் இப்படி சொல்றதுதான் அதுக்கு அர்த்தம். உண்மை நாங்களா இருக்கிறோம். யாருக்கான பி டீம் நாங்க மக்களுடைய டீமாக இருக்கிறோம், எளிய மக்களுக்கான டீமா இருக்கிறோம். வாய்ப்பை கொடுத்தாங்கல்ல டெல்லியில, ஒரு முதலமைச்சரா இருக்கிற வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தவில்லை? அடிப்படை தேவைகள் என்ன நீங்க நிறைவேற்றினீங்க?
முதல் பகுதியில இந்த வாரணாசி வட சென்னை மாதிரி தஞ்சாவூர் மாதிரி ஒரு தொகுதி தான் சொல்லி சொன்னாலும் கூட வாரணாசி இந்து மக்களுடைய பிரதானமான தளம் இல்ல. நான் சொல்றேன் மக்காலையும் மதினாலையும் போட்டு அது ஒரு ஊர் தான் சொல்லி சொல்ல முடியாது. அது இஸ்லாமியருடைய புனித தளம் அப்படின்னா அது மாற்றுக்கத்துல இரண்டாவது வார்த்தை யாரும் பேச முடியாது. நீங்க இல்ல அது ஒரு தொகுதி தான் பார்லிமெண்ட் மட்டும் சொல்ல முடியாது. அப்படி அதுதான் உங்களுடைய மெசேஜ் நீங்க பாஸ் பண்ண விரும்பாந்தா அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்துக்கு நீங்க ஏன் போயிடக்கூடாது? அங்க சிட்டிங் எம்பி காங்கிரஸ். அதாவது மெசேஜ் அது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி உடனே அந்த ஸ்தலம் இருக்கிற இடத்துல நாங்க போய் போட்டி போனோம். நாங்க அந்த மெசேஜை நாங்க கொடுக்க விரும்பல. அந்த மெசேஜும் அது இல்ல. ஒரு மாநிலம் தாண்டி ஒரு மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடும் தகுதியும் திறமையும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தாங்க போட்டி போடுறோம். ஆனா விமர்சனமாக நீங்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி தைரியத்தோட அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டா மட்டும் தவறுன்றாங்க. வளர்ச்சியை தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வளர்ச்சியை நாங்கள் நோக்கி போய் கொண்டிருக்கும் போது வெளியே வந்துவிட போகிறார்கள் என்று இவர்கள் தான் மதவாதம் பிக்ஸ் பண்றாங்க. இப்ப இவ்வளவு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. இதுல நீங்க வாரணாசி அப்படிங்கிற தொகுதியை தாண்டி நீங்க டெல்லி சவுத் இல்லாட்டி மும்பை ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது தொகுதி எடுத்து இந்த பிரச்சனை வந்திருக்குமா? முதல்ல இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வைக்கப்படுமா? நான் என்ன சொல்றேன்னா ஒரு விமர்சனம் வரும் என்பதற்காக ஒரு தலைவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதில் அதாவது இன்டென்ஷன் அது இல்ல, நோக்கம் அதுவாக இல்லாத போது நான் ஏன் நடிக்க வேண்டும் கேட்கிறேன். ஒரு தலைவருக்கு ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் வேண்டுமென்றே மாற்ற வேண்டும் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் உடனடியாக அந்த ஊழல் இந்த ஊழல் சொல்லிட்டு தான். அதே மாதிரி பிஜேபி அப்படின்னா மற்றவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் மதவாதம் அப்படிங்கிறது இது பிரதானமா வைக்கப்படுற விமர்சனம். அப்படிங்கும் போது அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம செய்யலுங்கிற ஒரு சாதாரண லாஜிக் இல்லையா? உங்க குஜராத்ல ஏதாவது தொழில் பண்ணினா யாரும் கேட்க போறல, இல்லாட்டி நீங்க தாண்டி உங்களுக்கு பலம் இல்லை என்று சொல்வார்கள். உத்தரப்பிரதேச நான் என்ன கேட்கிறேன், வாரணாசியில மதவாதம் என்ற ஒரு போர்வை இல்ல. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அப்படி பார்த்தா அயோத்தி இருக்கிற இடத்துல போட்டி போட்டுருக்கலாம். அப்படிப்பட்ட இன்டென்ஷன் இல்ல. அப்ப இதுல போட்டி போடுறதுக்கு இவ்வளவு விமர்சனத்தை வைக்கிறீங்க நான் கேட்கிறேன். இன்டென்ஷன் மோடி விமர்சனம் செய்ய வேண்டியதான் இல்லை. அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க சொன்னா உங்களுடைய சிட்டிங் எம்பி தொடர்ந்து ஜெயிச்சு வரக்கூடிய முரளி மனோகர் ஜோஷி அகற்றி செய்ய வேண்டியது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வென்ற தொகுதியில் அங்க நிறைய 21 தொகுதியில் கடந்த தேர்தல் வச்சிருக்காங்க. அந்த 21 ஒண்ணு நினைச்சீங்கன்னா யூபியில இருந்து உங்களுடைய செல்வாக்கு காட்டின மாதிரி காங்கிரஸ் ஒண்ணு புடுங்கின மாதிரி ஆயிடும் இல்லையா? யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அதை கொடுக்கிறார்கள். அது இவங்க தொகுதியை புடுங்கணும் அவங்க தொகுதியை புடுங்கணும் நீங்க விமர்சனம். அதாவது இந்திரா காந்தி அவர்கள் அங்கே ஒண்ணு போட்டிவிட்டு சேஃப் இல்லாம சவுத்லயும் போட்டிவிட்டா ஹிந்தி பேசாத மக்கள் ஹிந்து பேசும் மக்கள் என்று பிரிவினை பேச மாட்டாங்களா? அது ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வாரணாசியில மோடி போடுறது மாத்திரம் பிரிவினை ஏற்படுத்துவதற்கா? அவ விமர்சனம் என்று வருந்தால் எப்படி வேணாலும் விமர்சனம் வைக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக காரணத்தை நீங்க சொல்லுங்க. நாங்க இந்த வாரணாசி தொகுதியை தேர்ந்தெடுத்தல் உள்நோக்கம் இல்லை, ஆனால் எங்கள் மீது வைக்கப்படும் விமர்சனத்தில் மட்டும்தான் உள்நோக்கம் இருக்கிறது பாரதிய ஜனதா குற்றம் சாட்டுகிறது. இன்னொரு கேள்வி நாம் கேட்க வேண்டியிருக்கு. ஆம் ஆத்மி சாமானிய மனிதர் சாமானிய மனிதருடைய கட்சி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் பெங்களூருவில் விஐபிகளோடு விருந்து சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் தொகை வசூலித்திருக்கிறார், நிதி திரட்டிருக்கிறார். இந்த நிதி திரட்டுவது நட்சத்திர நிதி திரட்டுவதுதான் ஒரு ஆம் ஆத்மியுடைய ஒரு சாமானியனுடைய பணியா? சாமானியன் அப்படிதான் செயல்பட முடியுமா? மோடி வெர்சஸ் கெஜ்ரிவால் வியூகமா நேர விரயமா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸை கேட்க விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக ஒரே தொகுதி அமேதி ரேபரேலி மாறி மாறி அந்த குடும்பம் மட்டுமே போட்டிடும் என்பதை தாண்டி தங்களுடைய செல்வாக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு தலைவர் தன்னுடைய மாநிலத்தை தாண்டி இன்னொரு மாநிலம் செல்வதை நம்ம எப்படி குற்றம் சாட்ட முடியும்? ஒரே தொகுதியில் போட்டிட்டு அங்கதான் ஜெயிக்கிறது மட்டுமே ஒரு வித்தியாசமா பார்க்க முடியுமா? அடுத்தடுத்த இடங்களுக்கு போறது வேற ஒரு தொகுதியில் மாட்டதான் ஒரு பாசிட்டிவா பார்க்க முடியும். நம்ம ஊர்ல கூட விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே விழுப்புரத்து பக்கத்தில் ரிஷிவந்தியத்தில் போட்டிட்டு அடுத்த தொகுதி மாட்டி 2 தொகுதி 2 இடத்துல போயிட்டார். அவருடைய செல்வாக்கு புறம் மதுரை இருக்குன்னு சொன்னாலும் கூட வட மாவட்டங்களில் போட்டிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பை அவர் ஏற்படுத்தலையா? அதாவது முதல்ல ஒரு தேர்தலில் போட்டி போடுவது என்பது தேர்தல் போட்டி என்பது முடிந்து விடவில்லை. அதாவது ஒரு நல்ல ஒரு there is a very good saying in parliamentary democracy. ஒரு வேட்பாளருக்கும் ஒரு வாக்காளருக்கும் உள்ள தொடர்பு எப்பொழுது ஆரம்பிப்பது இருந்தால் அவர் வாக்குகளை பெறும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உறவு துவங்குகிறது. அந்த உறவு எப்பொழுது தொடர வேண்டும் என்று சொன்னால் அந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் நர்ச்சர் பண்றது. இது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பார்லிமெண்டரி எலெக்ஷன்லயோ ஒரு அசம்பிளி எலெக்ஷன்லயோ ஜெயிச்சு வெற்றி பெற்றுவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் அந்த தொகுதியை பார்க்காதவர்கள் பாராமுகமாக இருக்கின்றவர்கள் அந்த தொகுதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படி என்று இருக்கிறதை விட அவர்கள் ஒரு பாராளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த மக்களோடு மக்களாக இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் அன்னை சோனியா காந்திக்கு அந்த அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியிலே ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள பெண்களுடைய பெயர்களை அவர்களால் சொல்ல முடியும்.
அங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்துடைய சுகதுக்கங்கள் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிஜேபியில ராஜ்நாத் சிங் இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஏன் வந்து தன்னுடைய சீட்டை விட்டுட்டு ஏன் வந்து இன்னைக்கு லக்னோவுக்கு ஓடுறாரு? அவங்க தொகுதி வந்து அவர்களை வந்து நிராகரித்து, அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து நீங்க பாஜகவில் உள்ள கட்சியில பல தலைவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சரியான ஒரு கேள்வி மோடி ரொம்ப சரியான ஒரு கேள்வி எழுப்புனீங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய பேரும் உங்களுடைய தலைவர் வாசனுக்கு தெரியும். அவர் ஏன் தஞ்சாவூரில் போட்டியிடவில்லை? ஆமா சொல்லுங்க, அவர் ஏன் தஞ்சாவூர் போட்டியிட? அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டியிடவில்லைன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து யாரை போட்டியிட வைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சி எடுக்கின்ற முடிவு. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேவைப்படுகிறார். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 39 தொகுதிகளையும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்ற காரணத்தினால அதனால அவர் வந்து தேர்தலில் நான் போட்டியிடாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொல்றார். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் அல்லது பிரதமர் வேட்பாளர்களை ஒப்பிட்டு அதை சம்பந்தமாக வாதம் நடத்துகின்ற போது நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரை பற்றியும் வாதத்துக்குள்ள போக கூடாது. இல்ல நிச்சயம் அப்படி இல்ல. என்னுடைய கேள்வி அப்படி இல்ல. என்னுடைய வாசன் எங்க போட்டியிடார் அப்படிங்கறதால என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரே நீங்க சொல்றது வந்து ஒரே தொகுதியில தான் ஒரு ஆள் போட்டியிடணும் சொல்ற மாதிரி இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் வந்து நிறைய இடத்துல திமுக தலைவர்ல இருந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைய பேர் வந்து வேற வேற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது பிரதமர் வேட்பாளர் செல்வாக்கு காட்டக்கூடிய விஷயம் தானே தவிர ஒரே தொகுதியில் தான் ஆண்டிப்பட்டி தாண்டி வெளியே போக கூடாது, இவங்க வந்து சேப்பாக்கம் தாண்டி வெளியே போக கூடாது சொல்ல முடியுமா என்ன? அப்படி வந்து நீங்க வந்து நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியை வந்து தங்களுடைய தொகுதி என்று வளர்த்து அந்த தொகுதிக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அந்த மக்களின் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கின்ற காரணத்தினால் வேறு தொகுதிகளை தேடி போக வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கோ துணைத் தலைவருக்கோ இல்லை. ஆகவே மற்ற தலைவர்கள் ஏன் தொகுதி மாறுகிறார்கள் என்று நீங்கள் அவர்களைத்தான் கேட்க வேண்டும். ஏன் அது மட்டுமல்ல, நான் அங்கதான் நிப்பம்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த தொகுதிகளை ஏன் பிடுங்குகிறார்கள் என்றும் கேட்க வேண்டும். அதாவது தொகுதியை பிடுங்குறாங்களோ அதுக்காக வேண்டிய பதில் அவர்கள் தான் சொல்ல வேண்டுமே ஒழிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இன்னொன்னு கூட நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. கேஜ்ரிவால் வந்து ஆம் ஆத்மின்னு சொல்றாரு, அங்க வந்து ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கு நன்கொடை வசூலிக்கிறாருன்னு. இது ஒரு பக்கம். மோடியோட உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு 25 லட்சம் ரூபாய், அது ஒரு பக்கம் நடக்கு. நீங்க இதெல்லாம் நாட்டுல வந்து ஜனங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். டின்னர் சாப்பிடுறதுக்கு 25 லட்சம் ரூபாய், டின்னர் சாப்பிடுவதற்கு கட்டணம். ஏழை எளிய மலைவாழ் மக்கள், தலித்துகள், சிறுபான்மையினர், பெண்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இப்படி சமூகத்தின் விளிம்பில் நிலையில மக்களோடு எங்கள் தலைவர் நேரத்தை செலவிடுகிறார். இதுதான் இந்த தேர்தலில் மக்கள் பார்க்க வேண்டிய மோடி ஆக்க போறார். இடைவெளிக்கு முன்னாடி உங்களுடைய கேள்வி நான் கொண்டு போயிருக்கிறேன். நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நான் கேட்டேன், அதாவது காங்கிரஸ் கட்சி முதலாளியோட கட்சியா மாறிடுச்சு, பாரதிய ஜனதா முதலாளி கட்சியா இருந்துட்டு போது அதெல்லாம் உங்களுடைய விமர்சனம். அவர் வந்து அதானி வந்து அவருடைய பாக்கெட்ல இருக்காரு, அம்பானி வந்து இவருடைய பாக்கெட்ல இருக்கா சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஆம் ஆத்மியோட போவீங்க, விளக்குமாறு சின்னம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து பெங்களூர்ல, நான் டெல்லியில இருந்து கிளம்பி வந்து பெங்களூர்ல வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல அவரோட விருந்து சாப்பிடறதுக்கு நாங்க வந்து நாங்களா டொனேஷன் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் விரும்பி கொடுக்கப்பட்ட டொனேஷன், அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட கருப்பு பணம் வந்து வெள்ளையா மாறக்கூடிய விஷயம். இது எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்ல, ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி தனக்கு யார் நிதி கொடுத்தாலும், தன் கட்சிக்கு வளர்ச்சிக்கு யார் பணம் கொடுத்தாலும் அதை பகிரங்கமாக தர வேண்டும், வெளிப்படையாக தர வேண்டும், முழு கணக்கும் காட்டப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து துல்லியமாக செய்து வருகிற கட்சி. இப்ப அந்த டின்னர் கான்செப்டுக்கு வரேன். பெங்களூர் டின்னர் கான்செப்டுக்கு வரேன். பெங்களூர் டின்னர்ல எவ்வளவு வசூலிக்கப்பட்டது, எவ்வளவு நன்கொடை கிடைச்சது அறிவிக்கப்பட்டது? அது அவர்கள் அறிவிக்கப்படும். ஆமா, அறிவிக்கப்படும். ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உலகம் முழுவதும் அரசியல்ல ஐரோப்பிய நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளிலும் இவ்வாறு டின்னர் நடத்தி அதன் மூலம் கட்சிக்கான தேர்தல் நிதி வசூலிப்பது வழக்கத்தில் இருக்கு. நாம் அதை இந்தியாவில் முடிச்சிடும். என்ன பேச விடாம அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க தான் ரொம்ப நேரம் பேசுறீங்க, பீட்டர் சொன்னார். இல்ல இது வரைக்கும் 4 மணி நேரம் நீங்களா தான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன இன்னொன்னு சொல்ல வர கருத்தை முழுக்க கேட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, கருத்தை சொல்ல விடாம தடுக்காதீங்க. அது அடிப்படை விஷயம். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த முறை இருக்குன்னு இருந்துகிட்டு இருக்கு. அதை இங்க அறிமுகப்படுத்துகிற போது ஆம் ஆத்மி ஏன் அறிமுகப்படுத்துது? 2 காரணங்கள். ஒன்னு, இந்த சமூகத்துல 2 விஷயங்களை ஆம் ஆத்மி வலியுறுத்தக்கூடிய பல விஷயங்களும் மிக முக்கியமான 2 விஷயம். ஒன்னு, ஊழலுக்கு எதிரான கருத்து. 2வது, எல்லா நிர்வாகம் எல்லாம் வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்பது 2வது கருத்து. 3வது, அதிகாரங்கள் எல்லாம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பது 3வது கருத்து.
இந்த 3 அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு ஊழல் கீழ்மட்டத்தில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் முதல் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமா ஊழல் வந்துட்டு இருக்கு. மேல்மட்டத்தில் ஒரு சிலர் ஊழலை தாங்களே ஊக்குவிக்கிறவர்களாக அரசை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில உங்களுடைய 3 கொள்கைகளை பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்துல மாற்றம் அடைந்து விருப்பம் இருக்கு. அப்ப எல்லாரிடமிருந்தும் ஆதரவோடு தான் ஆம் ஆத்மி கட்சி இயங்குகிறது. அப்ப 10,000 ரூபாய் கொடுத்து கட்சிக்கு கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் வந்திருந்து உட்கார்ந்து உங்க கருத்து என்ன, இந்த விஷயங்களை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன என்று கட்சி தலைவரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அங்கத்தான் முடிச்சு. 10 ரூபாய் கொடுத்தா தரமாட்டீங்களா? இன்னொரு பக்கம் ஒரு நிமிஷம் பேச விடுங்க, இல்லாட்டி நீங்க பேசுங்க, இல்லாட்டி நான் பேச மாட்டேன். அதே டெக்னிக்க சொல்லிட்டே இருந்தேன். உங்க டெக்னிக் தான் இப்ப கத்தி பேச விடாம பண்ணிட்டு உங்க டெக்னிக். நீங்க தான் டெக்னிக் நாங்க பயப்படுறவங்க பேசுவதற்கு அனுமதிக்கிறேன்னா விவாதத்துக்கு வருவதே எல்லாருமே விவாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய கமெண்ட் அடிக்கிறாங்க, அந்த கமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கமெண்ட் என்ன, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் உங்களோட டின்னர் சாப்பிட முடியுமா, 10 ரூபாய் கொடுத்தா முடியாதான்னு ஒரு அச்சத்தனமான கேள்வி வைக்கிறாங்க. நாங்கள் டெல்லியில மொஹல்லா சபா நடத்தின கட்சி யாரு இந்தியால? ஒரே கட்சி நாங்க தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் குடிசைட் பகுதி மக்களிடம் போய் அவர் மத்தியில உட்கார்ந்து காசு வாங்காமல் கருத்து கேட்கிறோம். பணம் உள்ளவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்க கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னீங்க நாம சாமானிய கருத்து கேட்டு சொன்னா ரொம்ப சுருக்கமா உங்கள்ட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். ஆட்சி அமைப்பதா வேண்டாமா, காங்கிரஸ் ஆதரவு வேணுமா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க. ஆட்சியிலிருந்து விலகுவதா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்களா? நிச்சயமா கேட்டோம். ஏன் கேட்டீங்கன்னா 28 சபா நடந்தது ஆட்சி அமைப்பதற்கு முன்னால். ஆட்சியில் விலகுவது தொடர்பாக நடந்துச்சு. ஆட்சி விலகிறதுக்கு முன்னால் ஆட்சி அமைப்பதற்கு இந்த அடிப்படையில் அமைக்க விரும்புறோம்னு காரணங்களை சொன்னோம். 17 விஷயங்களை இவர்களுக்கும் கடிதம் எழுதினோம், காங்கிரசுக்கும் கடிதம் எழுதினோம். காங்கிரஸ் 4 விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம், மீதியை பத்தி முடியாதுன்னு பதிலாங்க. இவங்க பதிலே போட்டாங்க. இவங்க பதில் கூட போடுங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டுதான் இவங்க செய்வாங்களா? ஆனா மக்கள் ஓட்டு போட்டுட்டு முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அது ஓடி போயிடுவாங்களாம். ஆக அப்படி என்ன இவர்கள் எனக்கு ஏன்னா நடுநிலையாக பேசிக் கொண்டிருந்தவர் இந்த ஒரு கட்சிக்காக பேசும் பொழுது அவர் குழப்பி பேச வேண்டி வருகிறது. என்னொன்று நான் சொல்றேன், இதுல ஒன்று கெஜ்ரிவால் செஞ்சாலும் ஆம் ஆத்மி செஞ்சாலும் என்ன எங்களுக்கு லைஃப். நான் கேட்கிறேன், டிக்கெட் எடுக்காம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க, இதுலதான் ரொம்ப நாமத்தோட நடந்துக்கிறாங்களா? ஆக இவர்களுக்கு என்ன என்ன ஒரு சாவனஸ் இருக்கு. நான் ஆம் ஆத்மி என் பேர்ல அப்படி நான் வச்சுக்கிட்டேன், நான் எது செஞ்சாலும் அது சரி, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அதெல்லாம் எதுவும் சரியில்லை என்று சொல்லும் ஒரு நிலை இருக்கிறது. சொல்லிட்டாரு, நீங்க சொல்லல, அவருடைய தலைவர் கேள்வி பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம நரேந்திர மோடி வாரணாசி தேர்ந்தெடுத்து பற்றி ஒரு முக்கியமான விமர்சனம் வைக்கப்படுகிறது. அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த தொகுதியில் அவர் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கக்கூடிய முரளி மனோகர் ஜோஷி ஒரு சாதாரணமான தலைவர், அந்த கட்சியுடைய மிக மூத்த தலைவர் ஒருத்தர். அவர் அங்கிருந்து இன்னொரு தொகுதிக்கு போக சொல்லிட்டு தான் அங்க போட்டிடணுமா? ஏற்கனவே அவருடைய மென்டாரா இருந்த அத்வானியை மனவர்த்தமடை செய்தார். இப்போது முரளி மனோகர் ஜோஷியை மனவர்த்தமடை செய்கிறார். நரேந்திர மோடியுடைய குணநலன் பற்றி ஒரு கேள்வி எழுப்பாங்க. அதாவது நான் இன்னொன்னு கேட்கிறேங்க, இப்ப சமீபத்தில் 4 மாநில தேர்தல் நடந்தது. அதுல நாங்க 5 மாநில தேர்தல் 4 மாநிலத்தில் மிக அறுதி பெரும்பான்மையாக நாங்கள் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற தொகுதி தான் அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேசத்துல போட்டி போட்டுக்கலாம், எங்க வேணாலும் போட்டி போட்டுக்கலாம். ஆக உத்தரப்பிரதேசத்தில் அதிகமா அடுத்த நாங்க ஆட்சியில இல்ல, அது நாங்க ஆட்சியில இல்லாத ஒரு மாநிலத்தை தேர்ந்தெடுத்து போட்டி போடுகிறார். ஆக மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் மாநிலத்தில் கூட எங்க ஒரு இடத்துல போட்டி போடுறதுன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் இடத்தை எடுத்துதான் போட்டி போட முடியும். ஆக அதை ஒரு விமர்சனமாக, அது எங்க கட்சியில நடக்கிற சில விஷயங்கள். ஆக அவர் விட்டு கொடுக்கிறார், அவர் போட்டி போடுகிறார். ஆக இதை ஒரு விமர்சனமாக செய்வதன் மூலம் ஒரு தலைவரின் இன்டென்ஷனை நாம கொச்சைப்படுத்துறமே தவிர இது விமர்சனம். மோடி என்றாலும் விமர்சனம். இந்த கெஜ்ரிவால் எதற்கு மோடிக்கு எதிராக போட்டி போட நினைக்கிறார் ஷானவாஸ் ஹுசேன் சொல்லி இருக்கிறாரு. மோடி பேசும்போதெல்லாம் உடனே கெஜ்ரிவால் பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தனிநபரை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தலைவராகத்தானே நாங்கள் முன்னிறுத்துகிறோம், மோடியை தனிநபராக முன்னிறுத்தவில்லையே. ஆக இன்றைக்கு நாங்க நம்ம ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்துகிறார்கள், கருணாநிதி அவர்களை முன்னிறுத்துகிறார்கள், உடனே அவங்க திமுகவும் கருணாநிதி வேறென்று ஆகிவிடுமா? இது இன்றைக்கு அரசியலின் யதார்த்தம். ராகுலை முன்னிறுத்துகிறார்கள். நான் திரு பீட்டர் மோஸ்டே தான் கேட்கிறோம். அவங்க எல்லா கட்சியுமே நடக்கக்கூடிய விஷயம் தான், அவங்க அந்த தலைவர்கள் தான் முன்னிறுத்துவாங்க. அப்படின்னு நம்ம ஊர்ல இன்னமும் சித்தாந்தம் கொள்கைன்னு பேசிக் கொண்டிருப்பது அர்த்தம் இல்லை. நமக்கு இந்த நபர் வேண்டுமா இந்த நபர் வேண்டுமா என்ற முடிவுக்கு இடத்துக்கு வந்துட்டோமா? அமெரிக்கா பாணியில் அதிபர் தேர்தல் பாணியில் நடத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டோமா? இதுல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது.
நாங்கள் எங்களுடைய பிரதமருடைய வேட்பாளர் ராகுல் காந்தி என்று நாங்கள் அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலை ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலை போல கொண்டு வர விரும்பவில்லை. அதாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை ராகுல் காந்தியை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இன்று நரேந்திர மோடி அவர்களுடைய அரசும் அரசியலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இத ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலின் போதை கொண்டு போய் மோடி என்கிற ஒரு பிம்பத்தை வைத்து வேறு மற்ற எல்லா கோணங்களையும் அடைத்து விடுவதற்கான முயற்சிகள் செய்கிறார். ஒரு கேள்வி நீங்க முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க இந்தியாவில் நடக்கிற தேர்தலுக்கு அமெரிக்காவில் நிதி திரட்டுகிறார்களே பாரதிய ஜனதா கட்சியினர், இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இது அவர் நண்பர் ஞானியும் பதில் சொல்லணும். இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து நன்கொடை வருகின்ற நீங்க அமெரிக்காவிலிருந்து நன்கொடை வருகின்ற கணக்கு வழக்குகளை பற்றிய வழக்கு இன்னைக்கு கேஜ்ரிவால் மேல ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய டெல்லியிலே சட்ட அமைச்சராக இருந்தவர் அமெரிக்காவிலே மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்து அங்கே மோசடி வழக்கு தொடரப்பட்டு பல சிக்கல்களில் மாட்டி இங்கே வந்திருக்கிறார் என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடக்கின்றன. எதற்காக வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதி வாங்கி இந்திய தேர்தல் நடத்தப்படுகிறது என்பதை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் விளக்க வேண்டும். எதற்காக வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு நன்கொடை கொடுக்கிறார்கள், அது யார் மூலமாக வருகிறது, எந்த தொண்டு நிறுவனம் மூலமாக வருகிறது என்பதை சகோதரர் ஞானி அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஹெலிகாப்டர் வாங்கும்போது இங்கே உள்ளவர்கள் அங்கே உள்ளவர்கள் கமிஷன் வாங்கினாங்களா, அது என்னன்னு கேட்கிறேன். ஆக நேரடியா காங்கிரஸ் கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சியில வெளிநாடுகள்ல நன்கொடை வாங்கல என்று இருக்கிறதா என்ன? நம்ம என்ஆர்ஐஸ் கிட்ட நம்ம நாட்டை பற்றி கவலைப்படுவதும் அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி கேட்க நீங்க அனுமதி கொடுக்கணும். இதே காங்கிரஸ் ஆம் ஆத்மி சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு பண்பு வருது நாங்க ஆராய்வோம். ஆனா அந்த காங்கிரஸ் அரசு அது செய்யலையே, அவங்களுக்கு ஆதரவு இல்ல கொடுத்தாங்க. தனக்கு என்று வரும்போது எல்லாரும் சேர்ந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட கேள்வி எப்படி கேட்க? அதாவது இப்ப நீங்க சொல்றது பார்த்தா வெளிநாட்டுல வரது ஏதோ ஒரு ஹவாலா முயற்சி நடக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. மத்திய அரசு உங்களுடைய தானே, நீங்களே பாத்துக்கலாமே எவ்வளவு நிதி வந்துச்சு நீங்க கணக்கு கேட்கலாமே. அதாவது பாண்டே, நான் ஒரு கேள்வி சகோதரி தமிழிசைக்கு சொல்றேன். இந்திய சுதந்திர வரலாற்றில் 60 ஆண்டுகளாக இப்படி வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஒரு குழுவை நியமித்து அமெரிக்க கோடீஸ்வரர்களிடம் இந்திய தேர்தலுக்கு நிதி வசூல் செய்கிற முறை எந்தாவது இந்தியாவில் அரங்கேறி இருக்கிறதா? இன்னைக்கு பெரிய தேசாபிமானின்னு சொல்றார். இன்னைக்கு மோடி பெரிய தேசப்பட்டுள்ள தலைவர்னு சொல்றார். அமெரிக்க டாலர்ல பணம் வாங்கி நீங்க தேர்தல் நடத்துகிறீர்களே, அமெரிக்க டாலரிலே உங்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முதல் நன்கொடை வருகிறது. நீங்க இந்த நாட்டை என்ன செய்ய வெளிநாடுகளில் ஹெலிகாப்டர் வாங்கும் பொழுது, அதாவது இங்கே அந்நிய முதலீடை செய்வதற்கு இதே காங்கிரஸ்காரர்களுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது என்று இன்னொரு நாட்டின் பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்ப அது என்னாச்சு? நான் கேட்கிறேன், நேரடியாக ஒரு கட்சிக்கு டொனேஷன் வாங்குவது தவறு என்று இல்லையே. ஆக தவறு என்று இல்லாத போது நேரடியாக மறைமுகம் இல்லாமல் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா கமிஷன் ஊழல் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வருகிறது. இன்னைக்கு கூட வெளிநாடுகளில் போடப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை பற்றி 9 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் அரசு எந்த பதிலும் சொல்லல. ஆக வெளிநாடுகளில் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நேரடியாக ஒரு கட்சிக்கு டொனேஷன் வாங்குறது எப்படி தப்புன்னு நான் சொல்ல முடியும்? ஆம் ஆத்மியை பொறுத்த மட்டும் நான் பதில் சொன்னோம். ஆம் ஆத்மியை பொறுத்த மட்டும் பீட்டர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரியானவை அல்ல. ரொம்ப அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து எந்த நிறுவனம் இங்க இருக்கிற எந்த தன்னார்வ குழுக்கு பணம் கொடுத்தாலும் அதை மத்திய அரசாங்கத்துடைய துறைகள் பார்க்காமல் அனுமதிக்காமல் ஒரு டொனேஷன் கூட எந்த என்ஜிஓக்கு யாருக்கு கொடுக்க முடியாது. இது அடிப்படை விஷயம். இரண்டாவது, ஆம் ஆத்மி என்ஜிஓ அல்ல. ஆம் ஆத்மி என்ஜிஓ அல்ல. ஆம் ஆத்மியில இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் தொண்டு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அந்த தொண்டு நிறுவனம் நடத்திய காலத்தில் அவர்கள் சில பேருக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு
எங்கிருந்தாவது ஃபண்ட் வந்திருக்குன்னு இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாமே வெளிப்படையானவை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனிநபருடைய நன்கொடைகள் வந்திருக்கின்றன. முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். இரண்டாவது, இதே மாதிரி குற்றச்சாட்டை அணு உலை எதிர்ப்பு குழுவின் மீது இவர் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி 100 முறை சொன்னார். வெளிநாட்டில இருந்து பணம் வருது. ராஜ்யசபையில கேட்ட போது இதை பத்தி விசாரித்ததுல எந்த ஆதாரமும் இல்லை. இதே நாராயணசாமி அசடு வழிய சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. இன்று வரைக்கும் அவர்களுக்கு அணு உலை மீது எப்படி அவதூறான குற்றச்சாட்டு அந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டம் மீது வைத்தாங்களோ அதே மாதிரி அவதூறான குற்றச்சாட்டு இதிலேயும் வைக்கிறாங்க. அதற்கான விசாரணை நடத்தல என்று இந்த வரை குற்றச்சாட்டு இருக்கிறது. சுருக்கமாக திரு சுருக்கமாக திருப்பிட்டு பதில் சொல்லணும். அதாவது நான் 2 சகோதரி தமிழிசைக்கு நன்றி சொல்லுகிறேன். வெளிநாடுகளில் பகிரங்கமாக ஏற்பாடு செய்து ஆட்களை ஏற்பாடு செய்து அமெரிக்காவிலே நிதி திரட்டுகிறார்கள் என்பதை அவர் இந்த தொலைக்காட்சிவாதத்தின் மூலம் இந்த நாட்டு முன்பு ஒத்துக்கொண்டிருக்கிறார். நன்றி. இரண்டாவதாக அவர் ஆமா சொல்லாரு, என்ன தவறு தான் கேட்டார். இல்ல, கேஜ்ரிவால் போர்ட் பவுண்டேஷன்ல இருந்து பணம் வாங்கி என்ஜிஓ நடத்துகிற அமெரிக்க கனெக்ஷன். நீங்க கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் நடத்துகிறவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் சொன்னார்கள். அரசியல் ரொம்ப ஆழமான அறிவு கொண்டவர் நீங்க. நீங்க போர்ட் பவுண்டேஷன் காசு வாங்கல, ஒபாமா காசு இல்ல. ஆம் ஆத்மி கட்சிக்கு எங்க பணம் கொடுத்தது? இல்ல, ஆம் ஆத்மி கட்சிக்கு போர்ட் பவுண்டேஷன் $1 கூட கொடுக்கல. நம்ம விவாதத்துல ரொம்ப வெளியே போயிட்டு நினைக்கிறேன். நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம், மக்கள் விவாதத்துக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வியூகமா நேர விரயமானு கேட்டோம். இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் நரேந்திர மோடி என்ற போட்டி கிளம்பி இருப்பதன் மூலமாக ஆதாயம் அடைய போவது யார், யாருக்கு அட்வான்டேஜ், ராகுல் காந்திக்கா, நரேந்திர மோடிக்கா அல்லது கெஜ்ரிவால்கா என்று கேட்டிருந்தபோது மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் இப்போது பார்க்கலாம். கெஜ்ரிவால் விசஸ் நரேந்திர மோடி என்ற போட்டி வந்ததன் மூலமா ஆதாயம் அடைய போவது யார் என்ற கேள்விக்கு ஆதாயம் அடைய போவது நரேந்திர மோடி என்று 70% மக்களும், ராகுல் காந்திக்கு தான் இது லாபம் என்று 15% மக்களும், கெஜ்ரிவால் தான் ஆதாயம் அடைய போகிறார் என்று 15% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நரேந்திர மோடி வெர்சஸ் கெஜ்ரிவால் என்ற போட்டி கிளம்பியிருப்பது மூலம் அதிகம் ஆதாயம் அடைய போவது நரேந்திர மோடி தான் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு ஞானிட்ட சுருக்கமாக இறுதியாக கேட்க விரும்புகிறேன். இதுல மக்களுடைய பார்வை, இதுல அதிகமான ஆதாயம் நீங்கள் கெஜ்ரிவாலை அங்கு நிறுத்துவதன் மூலமாக அதிக ஆதாயம் அடைய போவது நரேந்திர மோடி தான். உண்மையில மோடிக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலை நிறுத்துவதன் மூலம் மிக அதிகமான லாபத்தை அடைய போவது மோடியும் அல்ல, கெஜ்ரிவாலும் அல்ல, ராகுலும் அல்ல, இந்த நாட்டின் மக்கள். ஒரு மதவாத சித்தாந்தத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு உண்மையாக இதில் பயனடைய போகிறவர்கள் நிஜமான எளிய மக்களான ஆம் ஆத்மிகள் தான். இல்ல, ஒரு விஷயத்துல மட்டும் நான் சின்ன திருத்தம் மட்டும் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஓரளவுக்கு. அதாவது நரேந்திர மோடிக்கு எதிராக கெஜ்ரிவாலோ, கெஜ்ரிவாலுக்கு எதிராக ராகுலோ, யாருக்கு எதிராக யார் என்பதை தாண்டி தேர்தல் நின்று வெற்றி பெறுவது, இறுதியில் வெற்றி பெறுவது மக்களாக இருந்தால் நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியாக தொடரக்கூடியதாக ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்போதும் அதான் இருக்கிறது. யார் ஆட்சி வருகிறார், யார் பிரதமர் என்பதல்ல, நல்லாட்சி யார் தருகிறார் என்பதுதான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தமிழிசை அவர்கள், ஞானி அவர்கள், பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.